நீங்க சொல்றத பொறுமையா சொல்லலாம். எங்க எல்லாருக்குமே காது கேக்கும். நீங்க வந்து ரொம்ப ஆர்ஷாலாம் என்கிட்ட பேசுவேனா பொறுமையா கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பொறுமையா பேசுங்க. கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. என்னோட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணனும், நான் இப்படிதான் பேசணும்ங்கற ரூல்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? ரைட்ஸே உங்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு நிமிஷம் இருங்க. உணர்ச்சி பூர்வமா வைக்கிறேன். நான் எமோஷனல் ஆகலாம், சத்தமா பேசலாம், அதையே கேட்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு இல்ல. அது உங்களுக்கு தான் சொல்றீங்க. எனக்கு இருக்கனால தான் நீங்க அமைதியா சொல்றீங்க. உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவங்க எல்லா ரவுண்டும் நீங்க பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இவங்க பெண்களுக்காக பேசலங்கிறது மட்டும் தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா நீங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து எனக்கு புரியுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு தாலின்றது வந்து ஒரு நல்ல ஒரு புது உணர்வு உங்களுக்கு தருது, ஒரு பாண்டிங்க வந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது அப்படின்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் தாலி இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஆனா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் பாண்டிங் நல்லா இருக்கு. இட்ஸ் அபவுட் ஹவு த வேவ் லென்த் மேட்ச், எப்படி ஒருத்தரை புரிஞ்சுக்கிறோன்றதுதான். 90% இப்போ வந்து பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா? அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி